ஸோ ஹாய் காய்ஸ். ஸோ நான் தான் உங்கள் மித்திரன் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒரு சிறப்பான வீடியோ தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ அவ்வளோத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி 2 நாள் நீ எங்கடா போன அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாளாக உடம்பு வந்து சரியில்லை. ஸோ கொஞ்சம் ஃபீவரு. ஸோ எல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்ன மன்னிச்சுக்குங்க. ஸோ இனிமே வந்து மறக்காமல் வீடியோ போட்டுடுறேன். பழைய மாதிரிலாம் நம்ம இல்லை, கம்பேக் வந்து கொடுத்துட்டோம். ஸோ டெய்லி வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம், நல்ல ரீச் கிடச்சிச்சு. ஸோ இடையில வந்து 2 நாளாக உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டுமே 2 நாள் வீடியோ போட முடியல. ஸோ மற்றபடி ஓபி அடிச்செல்லாம் நினைக்காதீங்க, எனக்கு ஓபி அடிக்கணும்னு ஆசை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட்குள்ளே போயிடலாம். ஸோ நாளை கழிச்சு இந்த ஒரு டாப் அப் ஈவெண்ட், ஸோ இது வந்து வரப்போகுது இல்லையா? ஸோ இது வந்து டபுள் டைமண்ட் டாப் அப், அப்படியா? இது இது பேர் அதானே, போனஸ் டாப் அப் ஈவெண்ட்டு. ஸோ இதை வந்து டாப் அப் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் 100 டைமண்ட் டாப் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 டைமண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் அப் ஈவெண்ட் தான் இது. அதே மாதிரி இந்த உகாகேஸ் மண்டை இருக்குல்ல, ஸோ ஹெட்டு. ஸோ இந்த ஹியூரஸ் அண்ட் செரட்டோபி கூட எப்போ பார்த்தாலும் போட்டுகிட்டே தெரிவார் தேர்ட் உகாகே. ஸோ அந்த ஒரு மண்டை இதை டாப் அப் பண்ணால் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி லீக்கிங் போய்கிட்டு இருக்கு, லீக்கர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நாளைக்கான வீடியோவில். ஸோ அதுவும் இல்லாமல் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தொண்டை வந்து கிச்சு கிச்சின்னு இருக்கு, அது இல்லாமல் கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசுவேன். ஸோ இன்னைக்கு வீடியோ எடுத்துடல அப்படின்னா எல்லாரும் என் மேலே செம்ம டென்ஷன் ஆயிடுவீங்க. அதுவும் இல்லாமல் வியூஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் ரிங் இவெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வெப்பன் கன் ஸ்கின் ராயல் என்ன வேணாலும் சொல்லலாம் அதை. ஸோ இருக்கிற கன் ஸ்கின் ஷாப்லாம், நம்மள்ட்ட இருக்கிற கன் ஸ்கின் ஷாப்லாம் ரிட்டர்ன் விட்டு அவங்க நல்லா ஓபி அடிப்பானுங்க. நம்ம இருக்க எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார. ஸோ ஏகேஎக்ஸ் M4A1, ஸோ இந்த ரிங் இவெண்ட்டு ஸோ 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கன் ஸ்கின் போயிட்டு இருக்கு இல்லையா, ஆக் அண்டு M194 அந்த கன் ஸ்கின்னு, அது பேர் சரியா தெரில. ஸோ அந்த கன் ஸ்கின்ஸ் ஈவெண்ட் முடிஞ்சோன்னா இதுதான் வந்து வரும். ஆகஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ என்ன டேட்டுன்னு வந்து தெரில. ஸோ டேட்டு கன்ஃபார்ம் ஆகும்போது நான் உங்கள்ட்ட கன்ஃபார்ம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10, 15, 20 அந்த டேட்டுக்குள்ளே கன்ஃபார்மாக வந்து வந்துடும். ஸோ யாராச்சும் இந்த ஸ்கின் இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ் இதை எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ டபுள் டேமேஜ் சிங்கிள் அக்யூரசி அப்படின்னு ஒரு M4A1 இருக்கு. அப்புறம் டபுள் டேமேஜ் சிங்கிள் அக்யூரசி மேகசின் மைனஸ் இருக்கு. ஸோ அதை விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். என்ன அப்டேட் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஸோ ஸோ மினாட்டோ நமிகாசேவோட அந்த என்னங்க அது பேர் வேற மறந்து போய் தொலைஞ்சு, இது மிஸ்ட்ரி ஷாப் வரப்போகிறது. என்ன ப்ரோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? நிறையா லீக்கர்ஸ் அப்படி சொல்றாங்க, நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் உண்மைதான். மாதரா பண்டல் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்னு ஒன்று வச்சிருக்கானுங்க. அது எதுக்கு லீக்கர்ஸ்ட்டு அப்டேட் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரில. அதே நேரத்தில் மினாட்டோ மிஸ்ட்ரி ஷாப்னும் வச்சிருக்கானுங்க, அதுவும் எதுக்கு வச்சிருக்கானுங்கன்னு தெரில. போட்டு குழப்பி அடிச்சு நம்மளுக்கு எந்த பண்டல் விட போறாங்கன்னு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், மினாட்டோ பண்டல் தான் கன்ஃபார்மாக வந்து வரும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்துருந்தா மினாட்டோ நமிகாசேவோட பண்டல் வரும் வரும் வரும். இதுதான் 100% கன்ஃபார்மு. எவன் சொல்கிறான்னு கேட்காதீங்க, ஏன்னா வந்து கேம்லேயே அப்டேட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ இந்த 40 டோக்கன் தருவோம்னு, அதில் வந்து மாதரா டோக்கனு இது பண்ணிட்டானுங்க. 2வது இட்டாச்சி பண்டல் டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வருது. அதுக்கடுத்து சாஸ்கே பண்டல் நம்மளுக்கு ரிங் ஈவெண்ட்டில் வந்துச்சு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் மாதரா பண்டலும் நம்மளுக்கு ரிங் ஈவெண்ட்டில் வரும். ஸோ ரிங் ஈவெண்ட்டில் அந்த சுசனோ எஃபெக்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஹிட்டாச்சிக்கு அப்புறம் மெயின் பண்டல்னால் அது மாதரா மாதிரி தான் வச்சுருக்காங்க இவங்க. ஸோ அதனால அதை கண்டிப்பாக ரிங் ஈவெண்ட்டில் கொண்டு வந்தால் நம்ம சாவடிப்பாங்க. ஸோ யார் மாதரா பண்டல் எடுத்து வைக்க சேவ் பண்ணுறீங்களோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 100% கன்ஃபார்மாக மாதரா பண்டல் ரிங் ஈவெண்ட்டில் வரும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் அப்டேட்குள்ளே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு பேப்பர் கட் பண்டல், ஸோ இது ஒரு பேப்பர் கட் பண்டல்னு சொல்லுவாங்க. இது முன்னாடி அதாவது அந்த இன்குபேட்டரில் வந்த பண்டல்ஸ் இதெல்லாம். ஸோ இன்குபேட்டர் பண்டல்ஸ்னாலே இப்போ கொஞ்சம் குளமாசாக தான் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் கிறுக்குத்தனமாகவும் தான் இருக்கும். ஸோ அது மாதிரி இன்குபேட்டர்ஸில் வந்த பண்டலில் இதுவும் ஒன்று. இது வந்து ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்கிட்ட ஒருத்தர் இதை கேட்டார், ஸோ இந்த பண்டல் ரிட்டர்ன் வருமா அப்படின்னு.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி இந்த பண்டல் ரிட்டர்ன் வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் ஸோ கமெண்ட்ல கேட்டிருந்தாப்புல ஜாஸ் பேண்ட் ரிட்டர்ன் வருமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஜாஸ் பேண்ட் OB50ல வர்றதுக்கு 50% தான் ப்ரோ வாய்ப்பு இருக்கு. ஸோ நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்பெல்லாம் எடுத்து வைக்காம இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ ஈவெண்ட்ஸ் கொலையறுத்துட்டு இப்போ ஜாஸ் பேண்ட் போயிருச்சுன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கேன். என்ன சொல்றது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. 50% தான் ப்ரோ வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏஞ்சல் பேண்ட் வந்தாலும் வரும். ஆனா இதெல்லாம் வர வாய்ப்பு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ல என்ன பாத்தீங்க அப்படின்னா கொடியொன்ற அமௌண்ட் தான். ஸோ இப்போ வந்து இந்த FFWS இதுக்காண்டி ஒரு கொடியொன்ற அமௌண்ட் விட போறாங்க சவுண்டோட. நல்லா அப்படி சுத்தி பாகுபலி கட்டப்பாக்கு சுத்துற மாதிரி சுத்தி சுருக்கி ஊன்றான். கீழே இடி மின்னல்லாம் பாத்திருக்கீங்களாப்பா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அதோட நம்ம பழைய பைரட் பிளாக் அமௌண்ட், இது ஒன் ஆஃப் த ரேர் அமௌண்ட். இப்ப கூட எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதே நேரத்துல இன்னும் ரேராவும் இருக்கு கேமுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த அமௌண்ட் வந்து OB50ல ஸோ வரப்போகுது. எமௌண்ட் ராயல்ல வரப்போதா இல்லை ரிங் ஈவெண்ட்ல வரப்போதான்னு தெரில. ஸோ எமௌண்ட் ராயல் தான் மேக்ஸிமம் வரும். ஆனால் நிறைய பேர் சொல்றது பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட்ல வரும்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு ரேரஸ்ட் அமௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரோ, நருட்டோ பண்டல்லாம் ரிட்டர்ன் வரப்போகுதுன்னு பேசிக்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த 2 நாள்ல எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. நான் செல்ல கூட எடுத்து பார்க்கல. ஸோ வந்து பார்த்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நருட்டோ பண்டாலும் சாஸ்கே பண்டாலும் ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சத்தியமா மண்டை குளராக்கிட்டாங்க. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாசம் தான்டா வந்துச்சு. ஆனா 6 மாசம் கூட ஆகலடா. அதுக்கப்புறம் எப்பறம் திருப்பி இதை ரிட்டர்ன் விடுவீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அப்ப டைமண்ட் கொடுத்து எடுத்து வச்சுனா நான் சொம்ப போயிடா அப்படின்ற மாதிரிதான். சாஸ்கே பண்டல்லாம் என்கிட்ட இருக்குங்க. நருட்டோ தவிர எல்லா பண்டலுமே என்கிட்ட இருக்கு. நம்ம ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எடுத்த எல்லா ஈவெண்ட்டுமே ஜனவரி மந்த் போட்டிருப்போம். நருட்டோ பண்டல் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த நாசம் பண்ண கொடுக்கல. அதே மாதிரி இந்த சமனிங் அமௌண்ட் இதுவும் ரிட்டர்ன் வரப்போதான். அப்புறம் இந்த M4 அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ அதுவும் வந்து ரிட்டர்ன் வரப்போதான். என்னென்ன பண்றாங்க பாருங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு இப்பதான் வரும்னு நினைக்கிறேன். இப்ப வராது, சாரி இப்ப வரும் சொல்றேன் பாருங்க. இப்ப வராது. மேபி எனக்கு தெரிஞ்ச அக்டோபர் இல்ல செப்டம்பர் அந்த மந்த்ல வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கருணாகரனுக்கு கொஞ்சம் கல்லா கட்டணும்ல, ஸோ அதனாலதான். ஸோ ஏன்னா ஹிட்டாச்சி வச்சு நல்லா ஓட்டிட்டு கதைய, ஸோ அதுக்கப்புறம் நருட்டோ கொண்டு வருவாங்க. இப்ப தெரியுதா பழைய ஃப்ரீ ஃபயர் ஏன் மிஸ் பண்றோன்னு. அந்த பண்டல்லாம் ரேர் ஆயிருச்சு அப்படின்னா அதை விடுறதுக்கு 1ல இருந்து 1.5-2 வருஷம் ஆயிரும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஈஸியா 1 மாசம் 2 மாசத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல நம்மளுக்கு. அந்த நாயை பத்தி பேசி நம்மளுக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஸோ அடுத்து இட்டாச்சி உச்சியா பண்டல் நாளைக்கு வரப்போகுது. ஸோ என்னோட தலைவன் இப்படிதான் வந்து இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பங்கிட்டிங் பண்ணி விட்டுருப்பானுங்க. ஸோ காக்காலாம் பறந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி கெயின்ஜுட்ஸுவோட லுக் சேஞ்சர்ல சும்மா மாசா வந்து இறங்குவாப்புல. தயவு செஞ்சு சொல்றேன், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, அந்த ஈவெண்ட்ல எவனும் வந்தோடனே கை வச்சிடாதீங்க. அவனுக்கு வர்றப்பதான் நல்லா புடுங்க பார்ப்பானுங்க. அந்த ஈவெண்ட் வந்து ஒரு 15 நாள் கழிச்சு ஸ்பின் பண்ணுங்கடா. அந்த ஈவெண்ட்லாம் ஒரு பிக்கஸ்ட் கொலாபரேஷனு. கிட்டத்தட்ட 30, 40, 50, 60 நாளைக்கு கூட இருக்குண்டா. ஸோ வேற சர்வர்லாம் 81 நாளைக்கு போய்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி ஒரு 15 நாள் கழிச்சாச்சு சுத்துங்கடா பாய்ஸ், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி நாளைக்கே வந்து உராச்சி மாறு பண்டல் அந்த இதுவும் ஓப்பன் ஆயிரும் நம்மளுக்கு. அப்புறம் மாதரா பண்டல் என்ன கணக்குல போட்டிருக்கானுங்கன்னு தெரியல. ஜூலை 30 வருதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. சத்தியமா தெரியல. ஏன்டா இட்டாச்சி பண்டல் வரப்ப ஏன்டா அதையும் விடுவீங்க? எல்லாத்தையும் டேட்டு கரெக்டா போட்டிருக்கீங்க, இதை மட்டும் ஏன்டா அப்படி போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. பெயின் பண்டல் வந்து ஆகஸ்ட் 8 வருது இல்லையா? ஸோ ஆமா, பெயின் பண்டல் வந்து ஆகஸ்ட் 8. ஆனா என்ன ஈவெண்ட்ல வருதுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபேடல் வீல்ல வர வாய்ப்பு இருக்கு பெயின் பண்டல். ஸோ இல்ல மிஸ்ட்ரி ஷாப் கூட வராது, ஃபேடல் வீல்ல தான் வரும். ஸோ முடிஞ்சா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி மினாட்டோ பண்டல் மிஸ்ட்ரி ஷாப்ல வரப்போகுது 15. ஸோ உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி ஒபிட்டோ பண்டல் வந்து எத்தனாம் தேதிங்க? 20 20. ஸோ என்ன ஈவெண்ட் தெரியாது. மேபி இதுக்குன்னு ஒரு மிஸ்ட்ரி ஷாப் விட்டாலும் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் நிறைய பேர் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தது என்னவென்றால் இந்த MP40 என்ன ஈவெண்ட்ல ப்ரோ வரும், எப்ப ப்ரோ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேக்குறீங்க. நானும் அதுக்கு வெயிட்டிங்ல தான் இருக்கேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த MP40 வந்து சும்மா கொல்ல வெறியா செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ ஆனா நம்மளை எடுக்க விட மாட்டாங்க எப்படின்னா இந்த கருணாகாரங்க. ஸோ ஏன்னா பிரீமியம் ரிங் ஈவெண்ட்ல வரப்போகுதுன்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு பிரீமியம் ரிங் ஈவெண்ட்ல வரலாம்.
ஸோ ஏன்னா ப்ரீமியர் ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ 4K டைமண்ட்ஸ்லேருந்து 5K டைமண்ட்ஸ் ஆயிரும். ஸோ அதுவும் பக்கெலாம் விட்டு என்னென்ன கொடூரம் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ இந்த ஒரு ரோஸ் MP40யும் ஸோ அது கூட நம்மளோட உச்சியா லெகசி MP40யும் ஸோ கன்ஃபார்ம் ப்ரீமியம் ரிங் ஈவெண்ட்டில் ஆகஸ்ட் 3, 4, 5 இந்த தேதிக்குள்ள கன்ஃபார்ம் 100% கன்ஃபார்மாக நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். ஸோ டைமண்ட் சேர்த்து வச்சிருக்கிறவங்களாம் பண்டல் எடுக்கிறீங்களோ இல்லையோ இந்த MP40 எடுப்பீங்க போல. ஸோ அவ்வளோ ஆர்வலாக இருக்கீங்க இந்த பண்டல் MP40 எடுக்கிறதுக்கு. நான் சொன்ன டேட்டை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஸோ ஆகஸ்ட் 3, 4, 5 2ல் கூட வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் பாசிபிளாக ஆகஸ்ட் 3, 4, 5 இந்த டேட்டில் கன்ஃபார்ம் வந்துடும். இந்த 3 டேட்ல ஏதோ ஒரு டேட்டு அது வந்து நம்மளுக்கு 1ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆயிருங்க. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் ஈவோ வேலட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஈவோ வேலட் என்ன பண்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பேர் நிறைய சேனல்ல பார்த்துருப்பீங்க இந்த 2 நாள் பிரேக் விட்டதுனால. ஸோ P90 அப்படியே ரொட்டேட் ஆக போகுது நம்மளுக்கு. அது கூட M10ம் நம்மளுக்கு ரொட்டேட் ஆக போகுது. ஸோ வேற 2 கன்ஸ்கின் என்னன்னு பார்த்தா சும்மா கொலவெறி பண்ணி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேரையும் தாம்சனையும் விட்டு வச்சிருக்கானுங்க. இந்த கர்ணாக்காரனை எந்த செருப்பால் அடிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. டேய் இப்பதான்டா 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கேரு இந்த இது பேர் என்ன தாம்சன் இந்த சீன் வந்துச்சு. மறுபடியும் இப்படி போட்டு பண்றீங்களடா, ஏன்டா அந்த கோப்ரா MP40 சும்மா தானடா கிடக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து விட்டாங்கடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நிறைய பேர் ஏகே வரும்னு வெயிட் பண்ணிருந்தீங்க. கேங் கில்டுலயே ஒரு 4 பேர் ஏகே வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஏகே வராதுடான்னு மண்டையிலே தட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த P90 இந்த ரிங் ஈவெண்ட்டையும் சுத்தி P90 நிறைய பேர் கிடைச்சிச்சு கில்டுல இருக்கிறவங்களுக்கு. ஸோ நீங்க சுத்துறது அப்படின்னா இப்பயே சுத்திக்கிங்க. P90 நிறைய பேருக்கு கிடைக்குது. ஆனா நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காது, அது தெரிஞ்ச விஷயம் தான்ப்பா. சரிங்க, அவ்வளவுதாங்க இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவை இதோட முடித்துக் கொள்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஸோ போயிட்டு வரேங்க. டாடா பாய். நம்ம சேனல்ல எத்தனை மணியா இருந்தாலும் டெய்லி வீடியோ வந்துடும். வீடியோ வரல 8 மணிக்குள்ள வீடியோ வந்துடும். ஸோ வரல அப்படின்னா அன்னைக்கு வீடியோ வந்து வராது. ஸோ போயிட்டு வரேன். பை கைஸ், லவ் யூ டு ஆல். போயிட்டு